நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்ப ரீசெண்டா நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தா நம்ம தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் வந்து இப்ப நடந்திருக்கு திருத்தணியில. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சிராஜ்னு ஒருத்தர் ஒரு நார்த் இந்தியன், அதாவது ஒடிசாவை சேர்ந்தவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்காரு வேலை விஷயமா. டெம்பரவரியா நம்ம தமிழ்நாட்டுல தங்கி இருக்காரு, ஒரு 2 மாசமா தங்கி இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம சென்னை டு திருத்தணி வந்து போறத வழக்கமா வச்சிருக்காரு. அதுவும் இந்த ட்ரெயின் ரூட்ல போறாரு அவர். ஸோ இத மாதிரி ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 பசங்க வந்து ட்ரெயின்ல ஏறுறாங்க. அதுவும் வந்து கையில வந்து கத்தியோட ஏறுறாங்க. நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி நார்மலான சின்ன கத்திலாம் இல்லைங்க. அது பெரிய கத்தி. அதாவது இந்த பட்டா கத்திம்பாங்களா, அத மாதிரி கத்தியோட வந்து ட்ரெயின்ல ஏறுறாங்க. ஏறிட்டு சும்மா இல்லாம அங்க இருக்கிற ஒரு பப்ளிக் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா ரீல்ஸ் எடுக்கிறேன் அதை வச்சு அப்படின்ட்டு, கத்தி இப்படி இப்படின்னு சுத்துறதும் அப்படின்ட்டு கண்ட மணிக்கு வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம ஓரமா நம்ம சிராஜ் உட்காந்துருக்கிறாரு, அதாவது அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துல. அவர்கிட்ட போய் வம்பு இழுக்கிறாங்க, இந்த கத்தியை வச்சுட்டு ரீல்ஸ் பண்றேன் அவரை வச்சுட்டு அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேருக்குள்ள வந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த நேரத்துல வந்து இந்த 4 பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிராஜை வந்து ஒரு ஸ்டேஷன்ல இறக்கிடுறாங்க. இறக்கிட்டு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து திருப்பி வந்து ரொம்ப வயலண்டான ஒரு பிஹேவியர்ல நடந்திருக்காங்க. நடந்துட்டு அந்த கத்தியை வச்சு அந்த 4 பசங்களும் வந்து அவரை கண்ட மெனிக்கு வந்து வெட்டி விளையாடுறாங்க. ஆக்சுவலா இது வந்து அவங்க ஃபன்னுக்காக பண்றாங்க. அதுவும் இது கோபத்துல பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஃபன்னுக்காக வந்து அந்த பையனை போட்டு கண்ட மெனிக்கு வெட்டுறாங்க. அதை வந்து ரீல்ஸும் எடுக்கிறாங்க. அந்த பையன் வந்து கத்துறதை வந்து நம்மளால கேட்கவே முடியல அந்த வீடியோல. அதை மாதிரி இவங்க வந்து பண்றாங்க. இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு மனுஷங்க, இல்லாட்டி இவங்களாம் மிருகங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதை மாதிரி பண்ணிட்டு இதை வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க இவரை விட்டுட்டு. ஸோ இப்போ இந்த 4 பசங்களும் வந்து இந்த ரீல்ஸை வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றாங்க. இதை வந்து போலீஸ் வந்து பார்த்து இந்த 4 பேரையும் வந்து இப்போ பிடிச்சிட்டாங்க. இந்த சிராஜுங்கிறவர் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. இந்த 4 பசங்களும் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்திருக்காங்க. அதாவது ஆல்கஹாலா இல்லாட்டி கஞ்சாவான்னு தெரியல, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து இந்த இன்சிடென்ட்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. இப்போ இவங்களை வந்து ஜூனைல் ஹோம்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து எப்படி இந்த சப்ஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு தான் தெரியல. கஞ்சாவா இருந்தால் இவங்களுக்கு எப்படி கிடைக்குது, ஆல்கஹாலா இருந்தால் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே 17 வயசு பசங்க. ஸோ இதை மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடக்காம இருக்கணும்னா கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா சில கண்டிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை மாதிரி சேஃப்டி கன்சர்ன்ஸ், அதாவது பப்ளிக் சேஃப்டி வந்து மெயினாக கன்சர்ன்ல வந்து எடுக்கணும். அதே மாதிரி இப்போ இவங்க 17 வயசு அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து ஈஸியா விடாம இவங்களை வந்து பயங்கரமா தண்டிக்கணும் கவர்மெண்ட். இவங்க வந்து 17 வயசு தான் அப்படின்ட்டு ஜூனைல் ஆக்ட் படி வெளியில விட்டுறக்கூடாது. இவங்களெல்லாம் உள்ள வச்சு இவங்களெல்லாம் செஞ்சு விட்டாதான் இதை மாதிரி திருந்துவாங்க.